ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் தண்ணீர் எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படி உப்பாக்குறது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கேனு 1 லிட்டர் கேனு கொண்டு வந்துட்டேன். அதில் வந்து தண்ணியை வந்து நம்ம அள்ளிக்கிட்டு நம்ம போகணும் வீட்டுக்கு. இப்போ தண்ணியை மொண்டுக்கிடலாம். இந்த கடலை வந்து ஏற்கனவே நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோவிலேயே. ஸோ இன்றைக்கி வந்து அலை அதிகமாக இருக்குது. அதிகம்னா இவ்வளோ தான் அதிகம், இதுக்கு மேலே அதிகம்லாம் எதிர்பார்க்க முடியாது. எங்கள் ஊர் சைடு வந்து இதுதான் அதிகமான அலை. ஒரு வழியாக ஃபுல்லாக அள்ளியாச்சு. அள்ளிக்கிட்டு நம்ம வந்து கிளம்பணும். இது எப்படி பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த மண் சட்டியில் ஊற்றணும். அது மண் சட்டியில் ஊற்றி நம்ம காய்ச்சினா தான் வந்து நமக்கு தேவையானது கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து மண் சட்டி வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் ரெடி பண்ணி. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம போய் காய்ச்சணும், அவ்வளோதான். வாங்க போகலாம். இப்போ மண் சட்டியை எடுத்துக்கிட்டு அதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிடுவோம். அடுப்பில் வச்சுக்கிற அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, பற்றிருச்சு. இப்போ கொண்டு வந்த தண்ணியை அப்படியே எடுத்து அந்த சட்டி சூடான அப்புறம் தண்ணியை ஊற்றிக்கிறோம். எல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றிக்கிட்டு அதை மூடியை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு அந்த கரண்டி எடுத்து அப்படியே அந்த தண்ணியை கொதிக்கிற சூடாகும் போது அதை கிண்டி விட்டுக்குருவோம். கிண்டி விட்டுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்தீங்கன்னா அந்த தண்ணி மிக்சிங் ஆகாது, ஃபுல்லாக ஒரே லெவலாக இருக்கும். ஓகே, சூடாகிடுச்சு. சூடான அப்புறம் அதை எடுத்து மூடியை போட்டு மூடிக்கிறோம். ஒரு ரொம்ப நேரம் ஆகும், நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக வந்து வீடியோ கட் பண்ணி தான் திரும்ப நான் எடுக்க போகிறேன். இடையில அந்த மூடியை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியை வந்து ரொம்ப கொஞ்சம் கிண்டி விட்டுக்குருவோம். கிண்டி விட்டுக்கிட்டால் கொஞ்சம் கொதிக்கும் நிலையில் வந்து தண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இடையில சூடானப்போ கொதிக்கும்போது கிண்டிட்டு திரும்ப மூடிடலாம். நம்ம அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும், சரியா? நம்ம ரொம்ப ஓவராக கொதிக்க விட்டோம்னா கூட சரியாக வராது. நின்று மெதுவாக நிதானமாக தான் அது வந்து அந்த தண்ணி கொதிக்கணும். இப்போ வாங்க, டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமே அதிக டைம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வா, உப்பு நமக்கு தண்ணி ஊற்றின தண்ணி உப்பாக நமக்கு கிடச்சிருச்சு. அது ரொம்ப நேரம் கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியாது. நான் வீடியோக்காக கட் பண்ணிட்டேன். ஃபுல் லென்த்தாக நம்ம கிண்டிக்கிட்டே ஒரு வீடியோ போட முடியாது. நமக்கு டைமிங் வேணும். அதுக்காக வந்து நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்காக காட்டுறேன். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த தண்ணி வற்ற விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த உப்பாகிறதுக்கு. நீங்கள் நினைப்பீங்க மைண்ட் வாய்ஸ், இதுக்கு கடையிலே ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாமே நினைப்பீங்க தான். நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அவ்வளோ தான். நம்மளால் முடிஞ்சது செய்யணும்னு ஆசைப்பட்டேன், செஞ்சு பார்த்தேன். அது மாதிரி உப்பு நமக்கு தேவையான கிடச்சிருச்சு. அது வந்து ஒரு ஜாடி, அந்த உப்பு ஜாடி ஒன்று வச்சுருக்கேன். அதில் அள்ளிக்கிட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். ஓகே ஆச்சா? இதுதான் நம்மளோட உப்பு காய்ச்சிதல், உப்பு காய்ச்சும் முறை. நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு. ஸோ உப்பு கல் உப்பாகவே வந்துருச்சு. உப்பு ரெடி. ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? ஓகேவா? இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்.